அதுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கோ, அதில் நம்மளுடைய பேர் வரும்போது தான் வந்து நமக்கான உறுப்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு இது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறி இருக்கு. மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கொடைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிரட்டும் போது இவங்களால தர முடியாது. உன்கிட்ட 2 இருக்குல்ல, ஒன்று கொடுத்தா இன்னும் குறையா போகுது, நீ பாட்டுக்கு ஒன்று கொடுன்னு சொல்லி மிரட்டி வாங்குறவங்க இருக்காங்க. புரோக்கர் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாக்குறாங்க, யார் உருவாக்குறாங்க? புரோக்கருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த புரோக்கர்ஸ் இருப்பான். அந்த புரோக்கர்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக காரணம் பேச்சு தான். இவங்ககிட்ட வந்துட்டு ஒரு கிட்னிக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பல லட்சங்கள் பேசுவாங்க, இல்லை கோடிகளில் கூட பேசலாம், வெளிநாட்டில் இருந்து வர்றது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுது சார்? 50,000க்கு கிட்னி கொடுத்தவனு இருக்கான், 5 லட்சம் கொடுத்தவனு இருக்கான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்லேருந்து பிளட் கேம்ப்லாம் நடத்துவாங்க. இந்த பிளட் கேம்ப் நடத்தும் போது என்ன கேட்டால், அவங்க வந்து தன்னுடைய ரோட்டரி கிளப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி இப்படிலாம் போட்டு பிளட் கேம்ப் பண்ணி நடத்துவாங்க. பட் என்ன செய்வான், தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ரோட்டரி கிளப் கொடுப்பான். அந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் அந்த ரோட்டரி கிளப்பில் பெரிய ஆளாக இருப்பார். இந்த பிளட்டை வந்து அவங்க ஒரு சேல்ஸாக பண்ணிடுறாங்க. அப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிடுது. டோனர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். காலேஜில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் எடுத்துருப்பான் ஃப்ரீயாக. நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு தானம் பண்ணாலோ இல்லை இவங்களுடைய ரத்தத்தை கொடுத்தாலோ பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணால் இவங்களோட டேட்டாவை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அது மூலயமா நடக்கக்கூடிய இந்த ஹியூமன் டிராஃபிக்னு சொல்கிற கடத்தல்கள், கிட்னாப் கேசஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? ஏன்னு கேட்டிங்கன்னா, உடனே எல்லாத்தையும் நீங்கள் டேட்டா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் பேரை போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா என்னுடைய ஜாதகமே அந்த டேட்டாவில் வச்சிட்றாங்க. பார்த்துட்டு என் ரிலேட்டிவ்ஸில் சொல்லுவான், சார் கிட்னி இதுவாக இருக்குது, உங்களுக்கு இமீடியட்டாக பண்ணிடுங்க, இல்லைனா உயிருக்கு ஆபத்து. என் பேர்கிட்ட சொல்ல மாட்டான், அவங்கள்ட்ட சொல்லுவான். அவங்க என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன அப்படிங்கிற நம்ம. சரி, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு கேஸும் வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. என்னன்னா, யூஸ்வலாக வந்து இந்த டோனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கன் டோனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாதவங்களுக்கு வந்துட்டு பார்த்து அதுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கோ, அதில் நம்மளுடைய பேர் வரும்போது தான் வந்து நமக்கான உறுப்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு இது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கிட்னி வந்து அது திருட்டுன்னு சொல்றதா? ஏன்னா அது தானம்னு சொல்லவே முடியாது சார். கண்டிப்பா அது வந்து ஒரு பிசினஸ் திருட்டுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிசினஸ், ஒரு மாஃபியா கும்பலே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளவு வருடங்களா இருக்கு? இது எங்க தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பல ஆண்டு காலம் இந்த இது மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கொடைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு. நாளாக மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக என்னன்னு கேட்டால், பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது என்ன செய்கிறாங்க, எங்கேயாவது கிடைக்குன்னா இதுக்கும் புரோக்கர் தான். எல்லாத்துக்கும் புரோக்கர். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் இருப்பான். அவனுக்கிட்ட வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பேஷண்ட் வரும்போது அவங்கள்ட்ட அந்த சாதாரண ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, பெரிய ஹை ஹாஸ்பிட்டல், சாதாரண ஹாஸ்பிட்டலில் வரும்போது அவங்கள்ட்ட அந்த வாடகை பாய், அந்த சாதாரண வேலை பார்க்குறவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தர் பேசும்போது அந்த குடும்பத்து கஷ்டத்தெல்லாம், இவனு இந்த மாதிரி கடன் இருக்குது, இந்த 3 லட்ச ரூபா கடன் இருக்குது, 2 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு அவன் வந்து பேசுவான். அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறத பார்த்தோன்னே இவங்க தன்னுடைய முக்கியமாக லேடிஸ் தான், முக்கியமாக 100% லேடிஸ் தான். இதை வர ஜென்ஸு பேச மாட்டான் ஜாஸ்தி. அவன் சிகரெட் குடிச்சிட்டு வெளியே போயிடுவான். இந்த லேடிஸ் வந்து கடவுள்கிட்ட போனாலும் இப்படி தான் புலம்ப வேண்டியது, அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட போய் மாட்டிக்க வேண்டியது, இங்கே டாக்டர்கிட்ட போனாலும் இந்த மாதிரி மாட்டிக்க வேண்டியது. இந்த மாதிரி லேடிஸ் எங்கே எடுத்தாலும் தன்னுடைய குறைகளை யார்ட்டையாவது ஒருத்தன்ட்டு சொல்லும் போது அவன் கேட்டான்னா அவன் தான் தெய்வம்ட்டு அவன்கிட்ட போய் சொல்லிட வேண்டியது எல்லாத்தையும். அவன் அதை என்ன பண்ணுறான், சரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிறான். இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆளாக இருந்தால் சொல்லியா, நம்ம கிட்னி இருந்தாலும் தேவைப்படுது, ஒரு அமௌண்ட் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும் யா அப்படி இப்படின்னு அந்த டாக்டர் வந்து அவனுக்கு டைப் பண்ணிடுவார். சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது சார், கூட்டுவானு. நீங்கள் பாருங்கள், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கேரளா மாநிலம் இருக்கும், இந்த சைடு ஆந்திரா மாநிலம் இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி நடத்துறது கேரளாவும் ஆந்திராவும். காரணம் கேட்டால் ஹாஸ்பிட்டலினுடைய இது வந்து ட்ரீட்மெண்ட் இங்கே அருமையாக இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது. அதாவது இது வந்து தானமாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, மிரட்டுறவங்களும் இருக்காங்க.
மிரட்டும் போது என்ன செய்யணும், அவங்கள்ட்ட ஏதாவது இது வாங்கிட்டு, ஏய் நீ தரலைன்னா உன்னை அவ்வளோதான் நான் பண்ணிவிடுவேன், செஞ்சுவிடுவேன் அப்படி பயப்படுத்துறாங்கன்ட்டு அவன்கிட்ட வாங்கிப்பாங்க பணம். ஒரு 50,000 வாங்கியிருப்பாங்க, 20,000 முதல்ல வந்து வீக்னஸை பயன்படுத்தி கொடுத்துருவாங்க பணத்தை. அதுக்கப்புறம் மிரட்டும் போது இவங்களால தர முடியாது. உன்கிட்ட 2 இருக்குல்ல, ஒன்று கொடுத்தா இன்னும் குறையா போகுது, நீ பாட்டு ஒன்று கொடுன்னு சொல்லி மிரட்டி வாங்குறவங்க இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் ஒரு முக்கியமான விவிஐபி அவருக்கு வந்து தேவைப்படுது. அவருக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி ஒரு கிட்னி யாருக்கும் பொருத்தமான கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு ஏழைகிட்ட போய் வாங்குறாங்க. ஏழைகிட்ட வாங்கும்போது அவங்க யாருக்குன்னு தெரியாது, யாரோ ஒருத்தருக்கு கேட்குறாங்கன்னு. ஆனால் விவிஐபின்னு அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு பணம் பத்தாது கொடுங்க. அதாவது கிட்னி கொடுத்தவங்க பேசாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரிலேட்டிவ் போய் த்ரெட்டன் பண்ணுறாங்க. பால் பெரும் ஆச்சு, பெரும் கோடி சொன்னாச்சு, வந்துட்டு எவ்வளோ பிடுங்க முடியும் பிடுங்கலான்ட்டு. இது வந்து பெரிய கேஸாகி மீடியா பூராமே இது வெளியில் வந்துச்சு. வெளியில் வந்து ஒரு அரசியல் அமைச்சர் மேலே குற்றச்சாட்டுலாம் வச்சு எல்லாம் சொன்னாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஆக மொத்தம் வந்து என்னங்கட்டா, இந்த கிட்னி யாருக்கு கொடுக்க போகிறோம்னு தெரியாது. இப்போ கூட ஒரு பெரிய நடிகைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை தானம், அதுவும் தானம் மாதிரி தானே, அது வந்து வாடகை தாய் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, வாடகை தாய் குழந்தைய பற்றி கொடுங்க, அவன் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பணம் பத்தாது. அப்போது பணம் இருக்குன்னா இவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் மிரட்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வராங்க. முக்கால்வாசி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் புழக்கங்கிட்ட துபாயில் சம்பாதிச்சவங்க அவங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ அப்போ கோயம்புத்தூர், கேரளா, அதே மாதிரி இந்த பக்கம் ஆந்திரா, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த நீங்கள் சொன்ன அந்த உறுப்பு தானங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார், இந்த புரோக்கர் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாக்குறாங்க, யார் உருவாக்குறாங்க? புரோக்கருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த புரோக்கர்ஸ் இருப்பான். அவனுடைய புரோக்கர்ஸ்னால் மெயின் புரோக்கர் ஒரு இடத்துல இருப்பான். இவன் அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லி வச்சுருவான், டேய் இந்த மாதிரி ஒரு கேஸு தேவைப்படுது, இதுக்கு நீ என்ன பண்ணுவியோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் அந்த புரோக்கர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத சொல்லுவான். ஹாஸ்பிட்டலில் இந்த ஜென்ஸ் நர்ஸு சொல்லுவாங்கள்ல, அவன் ஒயிட் பேண்ட் வச்சுட்டு அவன் இந்த லேடிஸு இந்த ஸ்டாஃபுகள்கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்லுவான். எல்லாம் சொல்லிட்டு இப்போ கூட ரீசெண்டாக எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னால் கூட ஒரு லேடி ஸ்டாஃப் நர்ஸை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்தில் ஏதோ ஒரு வீடு வச்சுருக்காங்க, அவ்வளோதான், சாதாரணமாக தான் இருக்காங்க, பெரிய பணங்கள். ஆனால் இந்த புரோக்கர் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான். மெயின் காரணம் என்ன கேட்டால், இந்த மாதிரி வரும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ தேவைப்படுது, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிட்னி தேவைப்படுது அப்படின்னா பாம்பேயில் தேவைப்படுது சார், இல்லைன்னா பெங்களூரில் தேவைப்படுது, எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படுறத இங்கே இருக்கிறவங்க புரோக்கர்கிட்ட சொல்லுவான். அவன் எல்லா புரோக்கர்ட்டையும் சொல்லுவான், இங்கே மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் சொல்லுவான். இப்போ சென்னையில் இருக்கிறவன் என்ன செய்வோம், இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், பணத்துக்காண்டி பார்க்கணும்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஏழைகள் நிறையா பேர் இருக்காங்க, போய் எத்தனை நாள் கிட்னி எடுக்கலாம். பட் அங்கேருந்து கொண்டு வர முடியாது, மெடிக்கல் அங்கே கிடையாது. இங்கே மெடிக்கல் இருக்குது, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணலாம், இமீடியட்டாக எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால சென்னையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ வெளி மாநிலத்திலேருந்து, ஏன் வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னை வரக்கூடிய அளவுக்கு சென்னை மருத்துவரில் எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி வரும்போது ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, நம்ம இங்கே போனால் குணப்படுத்திடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்தபோது என்ன செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாதிரி கொடை வள்ளல்களும் அதிகமாகிடுறாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, எல்லாமே இல்லாத குறைதாங்க. கொடுக்குறவன் வந்து சந்தோஷமாக எவனுமே கொடுக்கும், பணம் இருக்கிறவனும் சரி சந்தோஷமாக இருந்தால் வச்சுக்கணும், எவனும் கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி ஏழைகளும் வந்து நான் பணம் கொடுக்குறாங்கிறக்காண்டி கிட்னியை எடுத்துக்கன்னு சொல்ல மாட்டாங்க. கிட்னிங்கிறது ப்ராசஸ் அதிகமானது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் லீலாவதின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு தான் ஃபஸ்ட்டு கொடை. அப்போது வந்து எம்ஜிஆர் பற்றி எல்லாம் வரும்போது அந்த மாதிரி தான் கிட்னி கொடுத்துச்சுங்கிறக்காண்டி அப்போ தான் எம்ஜிஆர் உயிர் வாழ்கிறாரு, இந்த கிட்னி கொடுத்ததுனால தான் அப்படிங்கிறது எப்படி கேட்டிங்கன்னா சினிமா மூலமாக தான் அவங்களுக்கு அது பப்ளிசிட்டி ஆகிடுது. எம்ஜிஆருக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஒரு இதை உடனே ஒரு பேசும் பொருளாக ஆக்கிடுறாங்க. அப்போ அவரே கொடுத்து ஒன்றும் பண்ணலையே, இவ்வளோ கிட்னி கொடுத்தா அந்த லீலாவதி அம்மா இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அது வேறு. ஆனால் இதுதான் பண்ணினா ஒன்றும் ஆகாதுங்கிறத மக்கள்கிட்ட தெளிவாக பேசுவான். அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக காரணம் பேச்சு தான். நீ கவலைப்படாதீங்க, பற்றியா எம்ஜிஆருக்கே கொடுத்துருக்காங்க, நல்லா தானே இருக்காரு, அது மாதிரி யாரும் ஒருத்தர் உன்னால நல்லா இருக்குவாங்க, உனக்கு தேவை பணம் முடிஞ்சு போகுது, ஏன் கவலைப்படுற, நீ மாதிரி பேசி பிரெயின் வாஷ் பண்ணலாம். பேசுகிறவங்க அதிகமாக பண்ணால், பிரெயின் வாஷ் பண்ணால் இந்த மாதிரி தொழிலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும். பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கஷ்டத்துக்காக தான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டோனராக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா. இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு கிட்னிக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பல லட்சங்கள் பேசுவாங்க, இல்லை கோடிகளில் கூட பேசலாம், வெளிநாட்டில் இருந்து வர்றது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுது சார்?
இது ஒரு அதிர்ஷ்டமான பிஸ்னஸ். அதாவது 50,000க்கு கிட்னி கொடுத்தவனு இருக்கான், 5 லட்சம் கொடுத்தவனு இருக்கான். இது ஒரு அதிர்ஷ்டம். யாருக்கு எப்படி கிடைக்கும்ங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து நீங்கள் கிட்னின்னு உதாரணம் சொல்கிறீங்க, நான் பிளட்டு கூட நான் சொல்கிறேன். பிளட்டு கூட இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், பாம்பே குரூப்னு ஒரு குரூப் இருக்காங்க. அது பிளட்டில் A+, B+ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பாம்பே குரூப்பு, அந்த பாம்பே குரூப்பு பிளட்டு வந்து கிடைக்காம ஒருத்தன் வந்து தன்னை அதாவது சுயநலோட அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு சமூக ஆர்வலரோட வந்து கொடுத்தவனு இருக்கான். அதே பிளட்டு ஃப்ளைட்டில் 2 பேர் கூப்பிட்டு வந்து பல லட்சம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவங்களும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கே 2 வந்துச்சு, ஃப்ளைட்லையும் வந்துச்சு, இந்த மாதிரி டோனரும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்லணும்னா இந்த டோனராக இருக்கிறவங்க நம்ம சில பேர் வந்து பாவம் அப்படின்னு இறக்கப்பட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த புரோக்கர் வந்து சொல்ல மாட்டான். பாவம் புண்ணியம்னு கொடுக்குறாங்கன்னு அவனுக்கு தேவை பணம் வந்துச்சா ரைட்டு. நீங்கள் இப்போ வந்து நான் வந்து பிளட் கேம்ப்லாம் நிறைய நடத்திடுவேன், காலேஜிலலாம் போய் நடத்துவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்லேருந்து பிளட் கேம்ப்லாம் நடத்துவாங்க. இந்த பிளட் கேம்ப் நடத்தும் போது என்ன கேட்டால், அவங்க வந்து தன்னுடைய ரோட்டரி கிளப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி இப்படிலாம் போட்டு பிளட் கேம்ப் பண்ணி நடத்துவாங்க. பட் என்ன செய்வான், தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ரோட்டரி கிளப் கொடுப்பான். அந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் அந்த ரோட்டரி கிளப்பில் பெரிய ஆளாக இருப்பார். அங்கே இருக்கிற டாக்டரோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸரோ, தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் ரோட்டரி கிளப்பில் ஒரு தன்னுடைய கவர்னராக அது மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருப்பார். அப்போ இந்த மாதிரி பிளட் கேம்ப் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தனியாருக்கு போகுமா. அப்போது தனியாரில் வந்து அதை என்ன செய்வாங்க, சேல்ஸானு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜில் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பிளட்டு கொடுக்குறவங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போது கிடைக்காத பெட்டு, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஒரு பிளட்டு பாட்டில் எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளட்டு நீங்கள் கொடுங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு தரோம், இதுதான் வேணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டை வந்து அவங்க ஒரு சேல்ஸாக பண்ணிடுறாங்க. அப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஆயிடுது. டோனர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். காலேஜில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் எடுத்துருப்பான் ஃப்ரீயாக. ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்கும்போது இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து இந்த பிளட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் கொடுக்கணும், ப்ரைவேட்டில் கொடுக்கக்கூடாது, ஸ்கூல் காலேஜில் நடத்துகிறவங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போது ஒழுங்குமுறை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் நல்லாயிருக்கும். ஓகே சார், இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சில திரைப்படங்களில் காட்டுற மாதிரி வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு தானம் பண்ணாலோ இல்லை இவங்களுடைய ரத்தத்தை கொடுத்தாலோ பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இவங்களோட டேட்டாவை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அது மூலியமா நடக்கக்கூடிய இந்த ஹியூமன் டிராஃபிக்னு சொல்ற கடத்தல்கள், கிட்னாப் கேசஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? 100% உண்மை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்வாங்க, இப்போ வந்து கொள்ளை அடிக்கிறதுல எங்கிட்ட ஒரு டாக்டர் எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டு, அவரே சொல்லுவார், நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது, சார் அங்கே வேண்டாம், நேராக நம்ம கிளினிக் வந்துடுங்க அப்படிம்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடனே எல்லாத்தையும் நீங்கள் டேட்டா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் பேரை போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா என்னுடைய ஜாதகமே அந்த டேட்டாவில் வச்சிட்றாங்க. இவங்க இங்கே வைக்கல, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சு அந்த டேட்டா பூரா அவன்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ என்கிட்ட என்னக்கிட்ட இருக்குது, எனக்கு என்ன தேவை எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபோன் நம்பர் போட்டிங்கனாவே என்னை பற்றி டீட்டெயிலாக கிடைக்கும். இப்போ என்ன செய்வான் இந்த ஆள், இப்போ எனக்கு இது கிட்னி தேவைப்படுதுங்கிறத அதில் பார்த்துருவான். பார்த்துட்டு என் ரிலேட்டிவ்ஸில் சொல்லுவான், சார் கிட்னி இதுவாக இருக்குது, உங்களுக்கு இமீடியட்டாக பண்ணிடுங்க, இல்லைனா உயிருக்கு ஆபத்தும். இவர்கிட்ட சொல்ல மாட்டான், அவங்கள்ட்ட சொல்லுவான். அவங்க என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன அப்படிங்கிற நம்ம அப்போ என்னமா செய்யலாம், கொஞ்சம் சிரமப்படணும், காசு தேவைப்படும், பரவாயில்ல என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிமாண்ட் வாங்கி வச்சுருவான். அப்போ வந்து அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, கிட்னி தேவைப்படணும். நீங்கள் உள்ள கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கூட தெரியாதுங்க, நீங்கள் போய் நோண்டி பார்க்க போக முடியுமா, தெரியாது. உள்ளே எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க தவிர அதுக்குள்ளே கிட்னி புதுசாக வச்சுருக்காங்க இல்லை பழைய கிட்னி எடுத்துருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு டாக்டர் தானே சொல்லணும். அவங்க நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பணம் பறிக்கிற கும்பல் ஹாஸ்பிட்டலில் நிறையா இருக்கிறதுனால தான் பேர், அவங்களுடைய நேம், ஹாஸ்பிட்டலோட நேம் பெருசாகிடுச்சு. அதனால் நீங்கள் போய் செக் பண்ணவும் முடியாது. இப்போ நீங்கள் சாதாரண ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நடக்காது, பெரிய ஹாஸ்பிட்டலில் டெஃபினட்டாக இப்படி நடக்கும். ஏன்னா விளம்பரம் தானே, இப்போ ஹாஸ்பிட்டலில் விளம்பரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் மற்ற இதுக்கு எப்படி விளம்பரம் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம். எங்கடா விஐபி போய் படுத்துடுறாரு, அவர் குணமாய் வெளியில் வந்துடுறாரு, அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் நல்லா இருக்கும். இது நடுவில் வெளி மாநிலத்தை, நேற்றுக்கு சிக்கிம்லேருந்து ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், வெளி மாநிலம் இல்லை வெளிநாட்டிலேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லி வந்து ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி நல்லா க்யூர் ஆகி போனவரும் இருக்கிறாங்க. அப்போ விளம்பரம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. விளம்பரத்து மூலமாக
கிட்னி மட்டுமா எடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்வான். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேம்மா, இது பண்ணுறேம்மா, என்ன வேணாலும் செய்வான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து கல்லீரல் ஒன்று தான் மாற்ற வேண்டாம், அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. பாக்கி எந்த பொருளாக இருந்தாலும் மாற்றணும்னு சொல்கிறாங்க. கல்லீரல் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி இதில் விட்டால் அது வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு அமௌண்ட் தொகை ஆகும். மொத்தம் நன்கொடைங்கிறத ஒரு சாதாரணமாக இருந்ததை இன்றைக்கி அது பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த பணம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சார், இன்னைக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் பற்றி நான் உங்ககிட்ட பேசினேன். நீங்கள் 2த்துக்குமே வந்துட்டு உங்களுடைய அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தொடரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு நல்ல விஷயமா போய் சேரணும். அது உங்கள் மீடியா தான் இதுக்கு மெயின், மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேராது. மீடியா தான் இமீடியட்டாக ஒரு ஏழை குழந்தையாக இருந்தாலும் சரி, பணக்கார வீட்டு குழந்தைன்னு மீடியா பார்க்காத ஆள்களே கிடையாது. அது மூலமாக நல்ல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.